மெடிக்கலும் இன்ஜினியரிங்கும் எழுத சொன்னார் எங்கள் அப்பா. எங்கே எழுதுனா அந்த பக்கம் எங்கேயாவது மனசு மாதிரி தள்ளி விட்டுருவாங்களோன்னு சொல்லி உளுந்தூர்பேட்டிலேருந்து கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில் எழுதுறேன்னு கிளம்பி போயிட்டு படம் பார்த்து திரும்பி வந்துட்டேன். என்னுடைய கல்லூரி காலத்தை பொறுத்தவரை 2 மிக முக்கியமான போராட்டங்களை நான் நகர்த்தியிருக்கிறேன். பெண்கள்லாம் எப்படி அவங்க வந்து பேசுவாங்களா? லவ் ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு? காதல் கதைகள் ஏதாவது? அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப சீரியஸான பொலிட்டிக்கல் ஒரு ஹீட்டடாக நடந்துகிட்டு இருக்கும். அவர் பார்த்தா கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பார். சார், இப்போ அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக தெரியும், ஒரு அட்வொகேட்டாக தெரியும், நல்ல ஒரு பேச்சாளராக தெரியும். இது இல்லாமல் அஸ்வத்தாமன் ஒரு விஷயம் இது இல்லாமல் ஆயிருப்பாருன்னா நீங்கள் ஒரு லைஃப்பில் என்னவா ஆயிருப்பீங்க? நீங்கள் ஒரு அட்வொகேட்ன்ற ஒரு ரோல் நீங்கள் எடுக்காமல், ஒரு படிப்பு எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆசை இருந்தது சின்ன வயசில்? உண்மை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வழக்கறிஞர் படிப்பை தவிர வேறு எந்த படிப்பை பற்றியும் நான் யோசிக்கவே இல்லை. ஓகே. சொல்ல நம்பிங்களான்னு தெரியாது. அட்வொகேட் ஆகணும்னு சொல்லி 2ஆம் கிளாஸில் முடிவு பண்ணேன். ஓகே. செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிவு பண்ணேன். நாங்கள் படித்த டைம்லலாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் எழுதணும். இப்போ எல்லாம் நீட்டுன்னு ஒரே ஒரு என்ட்ரன்ஸுக்கு எல்லாம் குதிக்கிறீங்க. நாங்கள் படித்த வரைக்கும் எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எழுதி தான் வந்துட்டு இருந்தோம். இன்ஜினியரிங் தனியாக என்ட்ரன்ஸ் எழுதணும், மெடிக்கல் தனியாக என்ட்ரன்ஸ் எழுதணும், லாவுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எழுதணும். மெடிக்கலும் இன்ஜினியரிங்கும் எழுத சொன்னார் எங்கள் அப்பா. எங்கே எழுதுனா அந்த பக்கம் எங்கேயாவது மனசு மாதிரி தள்ளி விட்டுருவாங்களோன்னு சொல்லி உளுந்தூர்பேட்டிலேருந்து கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில் எழுதுறேன்னு கிளம்பி போயிட்டு படம் பார்த்து திரும்பி வந்துட்டேன். ஓகே. லா என்ட்ரன்ஸ் மட்டும்தான் எழுதினேன். ஏன்னா வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசில் ஏதாவது ஒரு ஸ்பார்க் இருக்குமா? இதை பார்த்து நான் வந்து அட்வொகேட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது தெரியல. ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசில் எடுத்த முடிவு. அது ரொம்ப வாயாடுறான், அட்வொகேட் ஆகிடுவான்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதனால என்னமோ தெரில, அப்படியே சின்ன வயசுலேருந்தே மைண்ட் செட் ஆகிடுச்சு வழக்கறிஞர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிடும் போதுலேருந்து அட்வொகேட் ஆகணும்னு தான் வேண்டிப்பேன். அதனால் அதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்கல. அரசியல் என்பது இப்போயும் நான் சொல்கிறேன், நான் அரசியல்வாதி அல்ல. ஏன்னா இங்கே அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சியில் இருப்பாங்க, அப்புறம் ஒரு வேளை அந்த கட்சியிலேருந்து வெளியாக இருந்தால் இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. அதுதான் அரசியல்வாதி இல்லையா? ஏன்னா அரசியல்வாதிகளால் அரசியல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியில் சூழ்நிலை சரியில்லை, இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க. நான் வந்து அரசியல்வாதி கிடையாது, நான் கொள்கைவாதி. நான் பாஜகவில் தான் என்னால் இருக்க முடியும். ஏன்னா இது என்னுடைய கொள்கை. நான் கொள்கை சார்ந்து பாஜகவில் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கொள்கை, அதாவது என்ன சொல்கிறது, பாஜக இல்லைன்னா நான் வழக்கறிஞராக இருப்பேன், இல்லை வேறு ஏதாவது என்ன சொல்கிறது சமூக சேவையோ மற்ற விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் இன்னொரு கட்சிக்கெலாம் என்னால் போக முடியாது. ஸோ நான்லாம் கொள்கைவாதி. நீங்கள் கல்லூரி படித்த சமயத்தில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, அந்த ஒரு லா காலேஜ்னால் ஒரு கெத்தாக சுற்று, லா காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த லா காலேஜ் எப்படி இருக்கும்? நாங்களாம் ரொம்ப கெத்தாக இருந்தோம். இப்போ இருக்கிறதெல்லாம் சும்மா, இப்போ இருக்கிறத விட இன்னும் கெத்தாக இருந்தீங்க. நாங்கள் படித்த பீரியட்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. தவிரவும் அப்பயுமே எங்களுக்கு என்ன சட்டக்கல்லூரியில், அதுவும் சென்னை சட்டக்கல்லூரினா எல்லா அரசியல் கட்சிகளுமே இருக்கும். ஓகே. உள்ளுக்குள்ளே இருக்கும், எல்லாமே இருக்கும். அரசியல் கட்சி, அரசியல் தேர்தல் எங்கள் பீரியட்லலாம் இல்லை, எங்களுக்கு முன்னாடி இருந்தது. அரசியலுக்குள்ளார என்னென்னலாம் இருந்ததோ எல்லாமே இருந்தது. என்னுடைய கல்லூரி காலத்தை பொறுத்தவரை 2 மிக முக்கியமான போராட்டங்களை நான் நகர்த்தியிருக்கிறேன். ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாணவர் சங்கத்தினுடைய மாணவர் தலைவர் அப்போ நான். ஓகே. அப்போ வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு அழைச்சி ஐஐடி மாதிரியான நிறுவனங்களில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தருவதற்காக நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் அப்போ தான் அந்த ரிசர்வேஷன் வந்தது. அப்போ வந்து அந்த ரிசர்வேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் போராடினாங்க. ஈவன் காங்கிரஸ்லாம் கூட அதுக்கு ஆதரவாலாம் இல்லை. அவங்களுடைய ஆட்சி தான் அது, அவங்களாம் ஆதரவாலாம் இல்லை. அவங்க வந்து ஒரு கம்பல்ஷனில் தான் அதை பண்ணாங்க. அப்போ வந்து அதற்கு ஆதரவாக, அதாவது ஓபிசி இடஒதுக்கீடுக்கு எதிராக ஐஐடிக்குள்ளே நிறையா போராட்டங்கள் நடக்குது. அப்போ வந்து ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவர் ஐயா சொன்னார். அதற்கு தொடர்ந்து ஒரு வாரம் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்தி காட்டணும். மன்றோ சாலையிலேருந்து மாடு ஆடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பீச், அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்தோம். ஒரு மிகப்பெரிய பேரணி அதை நடத்தி காட்டணும். அவர் மறுபடியும் கூப்பிட்டு எங்களை ரொம்ப பாராட்டினார். அதுக்கப்புறம் வந்து நான் இறுதி ஆண்டு படிக்கும்போது உச்சக்கட்ட போர் ஈழத்தில். அப்போ தமிழகம் முழுவதும் உங்களுக்கு தெரியும், எல்லா மாணவர்களும் போராடினாங்க, நாங்கள் எல்லாருமே போராடணும். அது இந்த கட்சி அந்த கட்சி, நான் இவன் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே போராடணும். அப்போ வந்து அந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காக கருணாநிதி அவர்கள் கையாண்ட யுக்திகள் எல்லாம் ரொம்ப மோசமான யுக்திகள். காலேஜுக்கு லீவ் விட்டாங்க, போராட்டம் அடங்கலை, ஹாஸ்டலில்
லீவ் விட்டாங்க, ஹாஸ்டலை விட்டு யாரும் போகல, சாப்பாடை கட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. எல்லா தரப்பு போராட்டத்தையும் ஒரு விதத்தில் அடக்கிட்டாங்க. வழக்கறிஞர்கள் போராட்டத்தை மட்டும் அடக்க முடியல. அதனால தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை பெருசாக்கி உள்ளே பூந்து வழக்கறிஞர்களை தாக்குதல் நடத்துனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதை வந்து பல ஊடகங்களும் வழக்கறிஞர் போலீஸ் மோதல்னு சொல்லும். அது மோதல்லாம் கிடையாது, வழக்கறிஞர்கள் மீது நடத்தப்பட்ட அப்பட்டமான தாக்குதல். அவ்வளோ மோசமான ஒரு தாக்குதல். இன்னும் சொல்ல போனால் நீதி அரசர்கள்லாம் தாக்கப்பட்டாங்க. நீதித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய களங்கம் அது. சுதந்திர இந்தியாவில் ஈவன் அதுக்கு முன்னாடி கூட எப்போதுமே நீதித்துறையின் மீது அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தப்படலை. கோர்ட்டு உள்ள பூந்து அடித்தாங்க. பாரிஸில் வெள்ளை சட்டை போட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் அன்றைக்கி அடி வந்தது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஈழத்தமிழர் விஷயத்தில் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு சமூகம் மட்டும்தான் போராடி கொண்டிருந்தது. அதை வந்து ஒரு ஒடுக்கிய ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் திமுக, ஒடுக்கிய ஒரு தலைவர் கருணாநிதி. அதனால் வந்து எங்களுக்கு எங்கள் பீரியடில் இப்போல்லாம் வந்து சட்டக்கல்லூரி இடம் பெயர்ந்து விட்டது. இப்போ இல்லை, நாங்கள் படித்த இடத்துல இப்போ கல்லூரி இல்லை. இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர்லாம் கிடைக்காது. எங்களுக்கு வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்களோட அரசியல் தலைவர்களோடலாம் ரொம்ப சாதாரணமாக பழகிற வாய்ப்பு கிடைச்சது. அதனால எங்களுக்கு வந்து இந்த பொது வாழ்க்கை, பொதுமக்கள் மீதான அந்த அக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா கட்சியில் பயணித்தவங்களுக்குமே சரி. இப்போ வந்து சட்டம் இப்போ நல்லா இருக்குது. சட்டம் படிக்கிறோம், சட்டம் மட்டும் படிக்கிறாங்க. நாங்கள் அப்போ எல்லாத்தையும் படித்தோம், இப்போ படிக்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜில் நாங்கள் ரொம்ப கெத்தாக இருப்போம்னு சொல்கிறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட இன்டர்வியூஸ்லேயும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசும்போது சரி, ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு ஆளாக அஸ்வத்தாமன் நாங்கள் பார்க்குறோம். பெண்கள்லாம் எப்படி உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்களா? லவ் ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு? காதல் கதைகள் ஏதாவது? அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் சார்? சட்டக்கல்லூரியில் அதுவும் இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அது இருக்கவும் விட மாட்டாங்க கூட இருக்கவங்க. சரி, மாநிலத்தோட அண்ணாமலை அவர்களை வந்து எல்லாருமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் டிவியில் பார்க்க அவர் லைஃப்பில் ஜாலியாக தான் இருந்திருக்கும். பிஹெச்டி காலேஜ் இல்லை, அவர் நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க, அவர் அக்ரெசிவான ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கார் அப்படின்னு. நான் யாத்திரையில் ரொம்ப நாள் இருந்ததுனால தெரியும், அவரும் உங்களை மாதிரி ஒரு ஜாலியான பர்சன் தான் உள்ள. உங்களுக்கு அவர் கூட ஏதாவது ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் இது கொஞ்சம் நல்லா இருந்தது? அதில் நிறைய இருந்திருக்கு. நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் கூட சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயமாயிடும். உதாரணத்துக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு நேச்சர்னால், இப்போது வந்து நான் என் பையனை காரில் அழைச்சிட்டு என் பசங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு ஸ்கூல் படிக்கிறாங்க. வேறு ஏதோ ஒரு புக்கோ யூனிஃபார்மோ வாங்குறதுக்கு எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கலாக நான் ரொம்ப சுற்றுவேன். மாதக்கணக்கில் பசங்களை பார்க்காம இருப்பேன், வீட்டுக்கே போக முடியாது. ஆனால் எனக்கு கிடைக்கிற ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் 2 நாள் கிடைச்சா கூட ஃபுல்லாக ஒரு அப்பாவாக மட்டுமே இருப்பேன். அவங்கள அந்த அதே மாதிரி என்னுடைய அப்பா அம்மாட்ட போனாலும் அந்த மகனாக அவங்க கூட டைம் எப்படி எந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இருக்கிற வேலையை அந்த கேரக்டரை அந்த டைமில் என்ன ஒழுங்காக பண்ணணுமோ பண்ணிவிடுவேன். அப்போ வந்து என் பையனை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு யூனிஃபார்மோ ஏதோ வாங்கிட்டு வரும்போது கமலாலயம் வழியாக வரேன். அப்போ என் பையன் சொல்கிறான், அண்ணாமலையை பார்க்கணும் அப்படின்றான். சரி வா போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். இப்போ போன வாரம் ஏதோ ஒரு பரபரப்பாக, இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதான் ரிசல்ட்டு வந்த டைம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் விடுவார்ல, அந்த ப்ரெஸ் மீட். ஓகே. அப்போ என் பையனை எங்கள் 2 பசங்களையும் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். அவர் சேரில் இருந்தவர் எழுந்திரிச்சு வாசலுக்கு வர்றார். வந்து அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அவன் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான். அந்த டிஷர்ட்டில் ஒரு புலி படம் இருக்கும். அந்த புலி கூலர்ஸ் மாட்டிருக்க மாதிரி அந்த டிஷர்ட்டில். என்னப்பா புலியெல்லாம் கூலர்ஸ் மாட்டிருக்க, சம்மர்ன்றதுனால மாட்டிருக்கியா அப்படின்ற. அவன் உடனே சரிறான். அதாவது என்னென்னா, அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் மனசை வந்து ஜாலியாக வச்சுக்கிற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதே போல் ரொம்ப ரொம்ப சீரியஸான பொலிட்டிக்கல் ஒரு ஹீட்டடாக நடந்துகிட்ருக்கோம். அவர் பார்த்தா கிரிக்கெட் பார்த்துட்ருப்பார். ஆமாம், நீ பார்த்துருக்கியா? கிரிக்கெட் பார்த்துட்ருக்காரு. நான் அதெல்லாம் பேசுவோம். நான் கூட சொல்லியிருக்கேன், நான் கிரிக்கெட் பார்க்குறத விட்டுட்டேன் அப்படின்னு. நான் கிரிக்கெட்டை ஏன் பார்க்குறத விட்டேன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஆஸ்திரேலியா மேட்ச் ஒன்று நடந்தது, வேர்ல்டு கப்பு. அதில் இந்தியா தோற்றுச்சு. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த 3 மேட்ச்லேயும் இந்தியா தோற்றுருச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், நான் பார்த்தா இந்தியா தோற்றுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகி போச்சு. ஐயோ நம்ம பார்த்தா இந்தியா தோற்று, இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு கிரிக்கெட் பார்க்குறதே விட்டுட்டேன். அதை சொல்லிட்டு இருந்தேன், போன தடவை கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த பேட்டில் ஸ்ப்ரிங் வைக்க மேட்டர்லாம் கூட நம்பிட்டு இருந்தீங்களா சின்ன வயசுலன்னு கேட்டார். அதனால் அந்த மேட்ச் நடக்கும்போது நாங்களாம் ஒரு 10th + 2 தாண்டிட்டோம்.
அந்தளவுக்கு மூட நம்பிக்கையாக இல்லை. இருந்தாலும் ஆஸ்திரேலியா டீம் பிளேயர்ஸ்லாம் ஸ்டீராய்டு போட்டாங்க, அதனால தான் கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே படுத்தே கிடக்குறான் பார், அங்கே பார் படுத்தே கிடக்குறான் பார் அப்படின்லாம் அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மற்றபடி வந்து பொலிட்டிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக ரொம்ப ஜாலியான கேரக்டராக இருப்பாங்க. இது வந்து எழுதப்படாத விதி. நரேந்திர மோடி அவர்களை கூட சாதாரணமாக கட்சிக்காரங்கக்கிட்ட பேசும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவையாக, ஒரு லைட்டு, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நல்லா அழகாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் பொலிட்டிக்கலாக சக்ஸஸே ஆக முடியும். இல்லைன்னா இங்கே இருக்கிற டென்ஷன்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிட்டு இருந்தோம்னு வைங்க, அது இன்னும் தான் அதிகமாகிடும். ஸோ தட் வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.